கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக அமைச்சரவை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தபோது 10 அமைச்சர்கள் முதல்வரையும் சேர்ந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். அந்த 10 அமைச்சர்களில் ஒருவர் பெண். இன்றைக்கு மேலும் 23 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டுள்ளனர். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ மொத்தம் 23 + 10 33 அமைச்சர்கள் இன்றோடு நமக்கு இருக்கிறார்கள். தமிழகத்துக்கான அதிகபட்ச அமைச்சர்கள் எண்ணிக்கை வரம்பு என்பது 35. இது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன்று சேர்க்கப்பட்டு சட்டமன்றத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும்ட்டு இஷ்டத்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தடுப்பதற்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 234 உறுப்பினர்கள் இருப்பதனால் அதிகபட்சம் 35 அமைச்சர்கள் தான் இருக்க முடியும். இப்போ 33 அமைச்சர்கள் இன்றோடு ஆகியாயிற்று. இந்த 33இல் 31 பேர் தவேகாவினர், 2 பேர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். இன்னும் 2 ஸ்லாட் காலியாக இருக்கு. அது ஏற்கனவே அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒன்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு ஒன்றுமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பதவி ஏற்கவில்லை. அதுதான் நியூஸு. அதை பற்றி கடைசியாக பேசுகிறேன். அதற்கு நடுவில் வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இதில் பார்த்துருவோம். இந்த அமைச்சரவையில் மொத்தமாக இந்த 33 பேரையும் சேர்த்து சொல்கிறேன், 4 பேர் பெண்கள். பட்டியல் இனத்தவர் இன்றைக்கு 7 பேர் மொத்தமாக. இதில் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஒருவர் சேர்ந்தால் அது 8ஆக மாறும். முஸ்லிம் ஒருவர் இருக்கிறார், இன்னும் ஒருவர் வரக்கூடும் IUML வந்தால். 2 பிராமணர்கள், மொத்தம் 2 பிராமணர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் இடம் கொடுத்தது. அவர்கள் இருவரும் தேர்தலில் நின்று இருவருமே ஜெயித்து விட்டார்கள். ஒருவர் மயிலாப்பூரிலிருந்தும் இன்னொருவர் ஸ்ரீரங்கத்திலிருந்தும். இதில் மயிலாப்பூரிலிருந்து ஜெயித்த வெங்கட்ராமனுக்கு முதல் லிஸ்டிலேயே அவர் அமைச்சராக ஆகியிருக்கிறார். அவர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். இரண்டாவதாக இன்றைக்கு ரமேஷ் ஸ்ரீரங்கத்திலிருந்து வெற்றி பெற்றவர், அவரும் அமைச்சராக இருக்கிறார். இதை தவிர கிறிஸ்தவர்கள் சிலர், மற்ற OBC என்று சொல்லக்கூடிய பிற சாதிகள் நிறைய பேர். ஜாதி மதம் அப்படிங்கிறது எதுக்காக இதை சொல்கிறோம்னா, ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக சில குற்றச்சாட்டுகள் உண்டு. பாரதிய ஜனதாவுடைய அமைச்சரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முஸ்லிம்களுக்கு இடமே இருக்காது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்காது. 1-2 கிறிஸ்தவர்கள் கூட இருக்காங்க. இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் கிடையாது. அதாவது நேரடியாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சகம் உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையிலேயே தனியாக அவர்கள் ஆட்சி அமைத்தால் அதில் இருக்க மாட்டாங்க. அது ஒரு தவறானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் அது ரொம்ப ஆராயப்பட வேண்டிய ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, அதுதான் திமுக. ஆனால் அதிமுகவும் கிட்டத்தட்ட அதைத்தான் ஒரு கட்டத்தில் பின்பற்ற ஆரம்பித்தது. அதில் பிராமணர்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் இருக்காது. இப்போ சில பிராமணர்களெல்லாம் சேர்க்கிறார்கள், கட்சியில் சேர்க்கிறார்கள். இந்த முறை ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு எதுவும் கொடுக்கல. கட்சியில் சேர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுத்து அவர்கள் ஜெயித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சரவை பதவி அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா, அவர் பிராமணர், அவருக்கு பிறகு ஒரு சாதாரண உறுப்பினர் ஒருவர் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதுங்கிறது இப்போ விஜயுடைய இந்த அரசில் தான் நடந்திருக்கிறது. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளில் 59 அப்படிங்கிறாங்க, நம்ம 60ன்னு வச்சுப்போம் கணக்குக்கு. 60 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி அமைச்சரவை ஏற்படுவது இதுதான் முதல் முறை. காங்கிரஸிலிருந்து 2 பேர், இன்னும் 2 கட்சிக்காரர்களும் இதில் இருந்திருக்கலாம், அதை பற்றி பேசுவோம். காங்கிரஸிலிருந்து 2 பேர் அமைச்சராவதுங்கிறது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இதுதான். ப்ளஸ் இது ஒரு கூட்டணி அமைச்சரவையாகவும் இருப்பது இதுதான். அவங்க தினேஷ் குண்டுராவ், கர்நாடக காங்கிரஸ் காரர், அவர் ஒரு நீண்ட இதை எழுதியிருக்காரு. 2 முறை நாங்கள் 60க்கும் மேற்பட்ட இடங்களை எல்லாம் வென்றிருந்தோம், ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதற்கு பிறகு 2006 2011 வரையிலான காலகட்டத்தில் திமுக வெறும் 96 இடங்களில் தான் ஜெயித்திருந்தது. அது காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. அந்த சமயத்தில் காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டாக இணைந்து கூட்டணி ஆட்சிதான் இருக்க வேண்டும், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கேட்டிருந்தால்
கருணாநிதி அவர்கள் அதை கொடுத்துத்தான் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அவர் ரொம்ப கிளவராக 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக ப்ளே பண்ணி சோனியா காந்தியை ஒரு மாதிரி சரி கட்டி முழு அமைச்சரவையுமே திமுகவுடைய அமைச்சரவையாக தான் இருந்தது. காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதை தினேஷ் குண்டுராவ் குறிப்பிடுறாரு. 2006 2011 எங்களுடைய துணை இல்லாமல் ஆட்சி நடந்திருக்க முடியாது. இதற்கு முன்னாடி அவர் சொன்ன காலகட்டத்திலெல்லாம் திமுகவுக்கு தனி பெரும்பான்மையே கிடைத்திருந்தது. அதனால் அவர்கள் யாரையும் கூட்டு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் 2006 2011 அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடத்தை விட 10 இடங்களுக்கு மேல் குறைவாகத்தான் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அதையும் வைத்துக்கொண்டு தன் திறமையினால் மட்டுமே அவர் ஒரு தனி ஆட்சி ஒன்றை நடத்தினார். அதெல்லாம் குறிப்பிட்டுட்டு இப்போ எங்களுக்கு வெறும் 5 இடங்கள் தான், அதில் 2 அமைச்சரவை இடங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவர் காங்கிரஸ்காரர்கள் உண்மையிலேயே சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம விஜயை பாராட்டணும். அவர் ஹார்ட்பால் நெகோசியேஷன் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு சீட் ஒரு அமைச்சரவை தானாலும் இவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லை பாயிண்ட்டுங்க. எதனால் இவருக்கு இது சாத்தியமாகிறது அப்படின்னா, ஒன்று, கட்சியை ஆரம்பித்த பொழுதே அவர் வெளிப்படையாக அதை அறிவித்தது. நாங்கள் ஆட்சி அமைத்தால் கூட்டணி ஆட்சி தான், எங்களோடு தேர்தலில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் நாங்கள் அமைச்சரவை கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்படி இருந்து யாரும் அவரோட சேரலை. இப்போ அதை குத்தி காமிச்சிருக்கலாம் இன்னைக்கு. அதை அவர் செய்யலை. அது அவருடைய பெருந்தன்மை. ஏன்னா இன்றைக்கு அவர்களுடைய உதவியோடு தான் அவரால் பெரும்பான்மையை அடைய முடிந்திருக்கிறது. ஸோ அது ரொம்ப உடனடியாக கொடுத்திருக்கிறார். கூடவே அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கும் IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் இடம் கொடுத்தார். ஆளுக்கு ஒரு அமைச்சரவை. அப்போ வன்னியரசு ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு தான் இடம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு. அமைச்சரவை இடம் கொடுத்தாச்சு. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு கொடுத்த இடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா 100% ஷூர், எனக்கு நல்லா தெரியுது, திமுக வெளியிலிருந்து இவர்களுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுக்கிறது. மிரட்டல் தான். என் கூட நின்று ஜெயிச்சிருக்க, நீ போனா போது நீ அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் கொடுத்தேங்கிறத கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீ இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், வேற எந்த ஆட்சி ஃபார்மேஷனும் பாசிபிள் கிடையாது. 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று, அதிமுகவிலிருந்து ஒரு குரூப் பிரேக்அவே குரூப் போய் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணிடும். அது பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பார்த்தீங்க, SP வேலுமணி தலைமையில் SP வேலுமணி, CV சண்முகம் போன்ற பலர் அடங்கிய குழு நம்பிக்கை வாக்கெடுப்பு நாள் அன்றைக்கு 25 பேர் அவர்கள் அப்படியே தாவேக்காவின் சார்பாக அவர்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு இன்று ஒரு அமைச்சரவை இடமும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரகலை பண்ணீங்கன்னா போடா அப்படின்னு சொல்லி அதில் 4 பேருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்து அவங்க எடுத்துருவாங்க உடனடியாக. அப்போ அதிமுகவை உள்ளே விடக்கூடாது. 2வது, பாரதிய ஜனதாவை உள்ளே விடக்கூடாது. எப்படி பாரதிய ஜனதா? யாரும் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் கவர்னர் ஆட்சி. அடுத்து மறுதேர்தல் எப்போன்னா அதுக்கு டைம் ஆகும். 6 மாதம் கழித்து அவங்க தேர்தல் நடத்திக்கலாம். அப்போ அதுவரை யார் ஆட்சி நடத்துவார்கள் என்றால், கவர்னர் ஆட்சி நடத்துகிறாருன்னா அவர் ஆலோசகர்களை வைத்து ஆட்சி நடத்துவார். அவங்க எல்லாம் பாரதிய ஜனதாக்காரர்களாக இருப்பார்கள். அப்போ அதையும் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் தாவேக்காவுக்கு ஆதரவு தர வேண்டும். அப்போ ஐடியல் யாரு அப்படின்னு பார்த்தா திமுகவை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகள் தான். அவங்க ஆட்சிக்கு ஆதரவு தருவோம், ஆனால் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம். அவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, நாங்கள் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம்னு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ராபப்ளி நீ ஏன் வெளிலேருந்து ஆதரவு தரக்கூடாது? அவன் அமைச்சரவை கொடுப்பான், நீ எடுத்துக்கணுமா? பாரு, கம்யூனிஸ்டுகள்லாம் எவ்வளோ ஒழுக்க நெறியோட கற்பு நெறியோட இருக்காங்க, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு கிடைக்காத அமைச்சரவை உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப நல்ல எண்ணம் திமுகவிடம் நிரம்பி வழிகிறது. சரி போடா, நான் எடுத்துக்க போகிறேன், நீ அதனால் ஒட்டு உறவை முறிச்சுக்கிறேன்னா முறிச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் சொல்கிறதுக்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை. 2 பேரையும் வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காங்கிரஸ் ஒருத்தர் தான் இதை முன்னாடியே முடிவு பண்ணி அவங்க என்னென்னா அவங்க வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. நம்ம வரலாற்று தவறை இழைத்து விட்டோம், நாம் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி போயிருக்க வேண்டும், திமுகவுடன் கூட்டணிக்கு போயிருக்கவே கூடாது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் சொல்வதைப் போல நம்ம அந்த பக்கம் போயிருக்கணும். போயிருந்தால் நம்ம ஒரு 20-30 பேருக்கு மேலே ஜெயிச்சிருக்கோம். ஒன்று, நமக்கு 5லேருந்து 8 மினிஸ்ட்ரி கூட கிடச்சிருக்கும். வேற யாருமே தேவையில்லை. அங்கேருந்து 2 வா, அங்கேருந்து 2 வா, கம்யூனிஸ்ட் வா, விடுதலை சிறுத்தைகள் வா அப்படின்லாம் கூப்பிடவே வேண்டிய தேவையில்லை. துணை முதல்வர் பதவி கூட நமக்கு கிடச்சிருக்கும். அதை விட்டு இவங்கள்ட்ட 25லேருந்து 28 போய் அதில் 5 இடத்துல ஜெயிச்சு அப்படி கூட 2 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க.
இவர் தெய்வம், நம்ம எதுக்கு வந்து திமுகவுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், வேண்டவே வேண்டாம், எல்லா தேர்தலையும் நம்ம தாவேகாவோட நிற்போம், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 2029 தாவேகாவோட நின்றோம் என்றால் நமக்கு வந்து 10 இடம் ஜம்முன்னு கிடைக்கும், மொத்தமாக 15-20 இடம் ஜெயிக்கலாம், அதுக்கு மேலே கூட ஜெயிக்கலாம், அதில் நமக்கு வந்து சொகுசாக நமக்கு இடம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இப்போ யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். இப்போ ஐயுஎம்எல் எடுத்துப்போம். அவங்களுடைய ஃபியர் என்னன்னா, நம்ம வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரி, மற்ற எல்லோருக்கும் நண்பன். ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை, திமுகவோட போகலாம், அதிமுகவோடையும் போகலாம், தவேகாவோடையும் போகலாம், ஆனால் அங்கே அந்த ஏரியா பக்கம் பாரதிய ஜனதா இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆனால் என்ன ஃபியர் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து தாவேகாவோட போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவாகி திமுக வந்து உன்னோட நான் இனிமேல் பேசவே மாட்டேன், உன் பேச்சுக்கு கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த சின்ன குழந்தைகள்லாம் முன்னாடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் உன்னோட சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு தாவேகா எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. வெளிப்படையாக பேச மாட்டாங்க. திமுகவாவது வந்து ஒரு குடும்ப கட்சிங்க, அவங்களுக்கு வாரிசு இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது. கலைஞர் இருந்தார், அப்புறமா மு.க. ஸ்டாலின் வந்தார், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு ஆண் வாரிசு வேறு இருக்குது. அவர் வந்து அதே குடும்பமாக அடுத்து வந்து அப்பா மாதிரி அவரும் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸில் அவர் படங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 2 படம் நடிப்பார், 2 படம் இயக்குவார். அப்படியே வந்து அடுத்து அவர் வந்து எப்படியும் ஒரு நாளைக்கு மீண்டும் திமுக ஜெயிக்கும், அப்போ அவர் தான் துணை முதல்வர், அடுத்து அவர் தான் முதல்வர். அப்போ நம்ம வந்து உங்கள் தாத்தா காலத்திலேருந்து நான் வந்து இங்கே தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா காலத்திலேருந்து நான் வந்து உங்கள் கட்சியோட இணைந்து பண்ணேன், கண்ணியமிகு காகிதே மில்லத் அப்படின்னு அப்படியே எங்கேயா போயிடலாம். நம்ம அப்பிலேருந்து நாங்கள் உங்களோட வந்து உறவோட இருக்கோம், அதனால எங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க தம்பி அப்படின்னு சொன்னால் அவர் கொடுத்துருவாரு. விஜய் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து போதும், நான் சினிமாவில் நடித்தது போதும் அப்படின்னு இங்கே வந்துட்ட மாதிரி, அரசியலில் இருந்தது போதும், நான் வந்து வேற ஏதோ காரியத்துக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டாருன்னா அந்த கட்சி என்ன ஆகுது? அதிமுக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. பாரதிய ஜனதா தான் இந்த இடத்துல வந்து அடுத்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்க பயப்படுற மாதிரி தெரியுது. இது ஒன்று, இது என்னுடைய அனுமானம். இப்போ நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துடுவோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பயங்கர கான்ஃப்ளிக்ட். நம்பர் 1, தலித்துகளின் காவலர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லை அப்படின்ட்டு தாவேகா ப்ரூவ் பண்ணிருச்சு. எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணுது பாருங்க. எல்லா சீட்டுலேயும் அந்த தனித்தொகுதியில் பார்த்தா பெரும்பான்மை வெற்றி யாருக்கு போயிருக்குன்னா தாவேகாவுக்கு போயிருக்கு. நம்பர் 1. அடுத்தது அவங்களுக்கு கன்சிடரபிள் ஓட் பேங்க் திமுகவுக்கு நாமளும் உள்ள இருக்கும் காரணத்தினால அவர்களுக்கு வந்து ஒரு கணிசமான தலித் வாக்குகள் விழுந்துகிட்டு இருந்தது. அது இப்போ கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக தாவேகாவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 அமைச்சரவை இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ தாவேகா கட்சி என்பது தலித்துகளை கண்ணியமாக நடத்தும் கட்சி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இன்னும் அதிகமான தலித்துகள் அங்கே போகலாம். நம்பர் 1. அப்போ தலித்துகள்ங்கிறத ஒரு பெரும் வாக்கு வங்கியாக நம்ம உருவாக்கி வந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது போயிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தலித்து ப்ளஸ் மைனாரிட்டி அப்படின்னு நம்ம போனோம். ஆனால் மைனாரிட்டிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவ மைனாரிட்டி கிட்டத்தட்ட முழுமையாக வந்து தாவேகாவை நோக்கி நகர்ந்திருக்காங்க. அது இன்க்ளூட்ஸ் தலித்துகள்லேயே கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்களையும் சேர்த்து. ஸோ ஒரு லார்ஜ் அந்த 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 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்துங்க. தலித்துகள், கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லாருமே வந்து விஜயை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ நடந்ததை பார்த்தவங்க அடுத்து ஒரு தேர்தல் வந்தால் இன்னும் அதிகமாக அந்த பக்கம் நகர்ந்துருவாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் விடுதலை சிறுத்தைகள்ங்கிற நம்முடைய கட்சியோடைய யூனிக்னஸ் கிட்டத்தட்ட காணாமல் போயிடும் போல இருக்குது. இந்த தலித்துகளுடைய ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருந்ததுனால தான் மெட்ராஸ் சென்னையுடைய ஒரு பெரிய ஸ்வீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முழு முதல் காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய தலித்துகள், தலித் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு புரியுது. அப்போ நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்து. நீ எங்களை வந்து ஒரு பக்கமாக கடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒரு பக்கமாக இன்னொரு பக்கமாக எங்கள்கிட்டேருந்து ஆதரவு கேட்குறேன், எங்களுக்கு மினிஸ்ட்ரி தர, நான் உன்னை என்னன்னு நினைக்கிறது, விஜய் சார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபக்கம் அவர்களுக்கு திமுக மேலே ஒரு பயம். காரணம் என்ன அப்படின்னா வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்குது. அவர்களுக்கு வந்து அதுவும் வந்து இவர் ரொம்ப
திருமாவளவன் வந்து ஜனநாயக பூர்வத்திலையும் படுபயங்கர ஜனநாயகமா இருக்காரு. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னு சொன்னாலும், என்னதான் எனக்கு அவர்கள் முடிவை கொடுத்தாலும் நான் வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டாமா அப்படிங்கிற. இன்னைக்கு உங்க கட்சிக்கு எது நல்லது, நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்புறம் அவர்கள் மீது இன்னொரு பயமுறுத்தல் வேற வந்துட்டு இருக்கு போல இருக்கு. நீங்க ஆட்சிக்கு உள்ள போயிட்டீங்கன்னா, வெளியில இருந்து ஆதரவு கம்யூனிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு உறவை ஏற்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் மொத்தமாக நீங்களே அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க, உங்களையும் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப இன்னொரு தேர்தலில் நீங்கள் எங்களோட வந்து உறவாடணும்னா அது ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. விஜய் நிச்சயமாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளாக அவர் இன்றைக்கு கருதுவது அதிமுகவை அல்ல, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், இந்த 3 பேருக்கும் அவர் ஒரு ஆஃபர் கொடுப்பார். நான் வந்து உங்களுக்கு இந்தந்த இடத்துலலாம் இவ்வளோ சீட்டு தரேன், உங்களுக்கு வந்து 2-3 மேயர் பதவி தரேன், உங்களுக்கு வந்து நான் நகராட்சி மன்ற தலைவர் பதவி தரேன், நம்ம மொத்தமாக சேர்ந்து போவோம்ன்ட்டு. நீங்கள் இல்லை நாங்கள் இன்னும் வந்து நாங்கள் வந்து திமுகவோட தான் வந்து நாங்கள் உறவில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? ஒன்று இந்த பக்கம் வாங்க, இல்லை அந்த பக்கம் இருங்க. இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இல்லாமலும் அங்கே இருப்பேன், அங்கே இருந்துக்கிட்டே இங்கேயும் இருப்பேன், இங்கே இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், இல்லைன்னா வந்து அதிமுக வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும், எஸ்பி வேலுமணி வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாலை போடுறதுக்கு தயாராக வச்சிருக்காரு, வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, அண்ணன் நாங்கள் வந்துடலாமா இப்போ அப்படிங்கிறாரு. இதுக்கிடையில் அவங்களுக்கு வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் அவங்க மேலே வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? 2 எம்எல்ஏ ஒருத்தருக்கு பதவி தரேங்கிறாங்க, அமைச்சர் பதவி, டக்குன்னு மூவ் பண்ணுவீங்களா அப்படின்னா அதுக்கு வந்து குழப்பம். இப்போ திமுகவுடைய ஹோல்டு பார்த்தீங்களா இந்த கட்சிகள் மேலே எப்படி இருக்குன்னு? இதே அதிமுக வந்து யார்ட்டையுமே பேசலை, தேர்தல் தோல்வி, உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சாச்சு, நாங்கள் என்டிஏவிலேயே இல்லை அப்படின்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கேரளாவில் புதிதாக முதலமைச்சர் ஆகிறவருக்கு வாழ்த்து சொல்றாரு. அதே நேரத்தில் அஸ்ஸாம்லையும் மேற்கு வங்கத்திலையும் இவருடைய சப்போசட்லி கூட்டணி கட்சி அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு வந்து ஒரு ட்விட்டரில் யாரோ ஒருத்தன் போட வேண்டியது தானே, கிடையாது. பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு வாழ்த்து சொன்னாரானா அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வந்து அவர் மனசுலையும், அதாவது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகமும் பாரதிய ஜனதாவோட உறவில்லைன்ட்டாரு, இவரும் பாரதிய ஜனதாவோட, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கள்ட்டையும் அமமுகட்டையும் பேசலை. அமமுக தான் வந்து டிடிவி தினகரன் மிகுந்த கற்போட நாங்கள் வந்து இருக்கிற அந்த ஒரு ஆள், நாங்கள் எங்கள் சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு தாங்கிறாரு. அவர் என்னடானா அடிச்ச முடிச்சேன்னு ஓடி போய் நான் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. டோட்டல் கன்ஃபியூஷன் இந்த பக்கம். இந்த என்டிஏ, தமிழ்நாட்டில் என்டிஏ அப்படிங்கிறது, அதை நல்லா ஒரு பெரிய குழி தோண்டி அத்தனை பேரையும் தூக்கி போட்டு உள்ளே போட்டு புதைச்சிடலாம். நாம் என்ன பண்ணணும், ஒரு பக்கம் நம்மளை மதிக்கிறதுக்கு தாவேக்கா இருக்காங்க, அவங்க எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க, அவங்களுடைய லாங் டேர்ம் திட்டம் என்னங்கிறதெல்லாம் கொஸ்டின் தான், அது இருக்கட்டுமே. ஆனாலும் அவர்களோடு ஒரு அடிப்படையான ஒரு கண்ணியமான ஒரு உறவை நீங்கள் மேற்கொள்வதை எது தடுக்கிறது? பயம். ஸோ எனிவே, புதிய அமைச்சரவை வந்துருச்சு, அதில் 2 இடம் அவங்க வேக்கண்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பல்வேறு புதிய செய்திகள் வந்திருக்கின்றன. அமைச்சர்களுடைய இலாக்காக்களும் சரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் சேரப்போகிறதா இல்லையா என்பதும் சரி, அதை பற்றிய ஒரு விவரமான தொகுப்பையும் பார்த்து விடுவோம். புதிய அமைச்சரவை புதிதாக சேர்ந்தவர்களுடையது, ஏற்கனவே இருப்பவர்களுடைய சில மாற்றங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். இதில் முதலமைச்சரை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல, எதெல்லாம் யார் யார்ட்டெல்லாம் இல்லையோ மீதி இருக்கிறது எல்லாமே வந்து முதலமைச்சருடையது. திரு ஆனந்த் அவர்களிடம் ஒரு 7-8 இருந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சத்தை குறைச்சிருக்காங்க. ஏன்னா புதிதாக அமைச்சர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேணும் இல்லையா. ஒரு முன்ன வந்து அவர்கிட்ட வந்து ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத் யூனியன், பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம், ரூரல் இன்டெப்டட்னஸ் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் இரிகேஷன், அதில் வந்து இந்த பாவர்ட்டி அலிவியேஷன் எடுத்துட்டாங்க, ரூரல் இன்டெப்டட்னஸ் அண்ட் இரிகேஷன் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிர்மல்குமார் கிட்டக்கையும் வந்து நிறையா இருந்ததுலேருந்து சிலதை எடுத்திருக்காங்க. அகெயின் நான் டீட்டெயில்குள்ளே போகல. முக்கியமாக கவர்னரோட ஊடாடும் துறை அதை எடுத்திருக்காங்க. அது வேறு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். செங்கோட்டையன், இதுதான் வந்து உள்ளதுலேயே பெரிய மாற்றம். அவருக்கு வந்து நிதி அமைச்சகம் கொடுக்கப்பட்டிருந்தது, அது மாற்றப்பட்டு அவருக்கு வந்து வருவாய்த்துறை மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு அவரை நகர்த்தியிருக்காங்க. இப்போ புது மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் நமக்கு வராரு. இப்போ யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு குவிக் ரன் த்ரூ பார்த்துருவோம்.
இவர்களில் வந்து 2 பேர் காங்கிரஸ்காரர்கள், மீதி எல்லாருமே வந்து அனுபவம் இல்லாத புதியவர்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்ரீநாத் மீன்வளத்துறை, கமலி அவங்களுக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி மற்ற கால்நடை துறை, விஜயலட்சுமி இவங்களுக்கு பால் வளத்துறை, ரஞ்சித் குமார் வனத்துறை, வினோத் விவசாயத்துறை, ராஜீவ் இவருக்கு வந்து சுற்றுச்சூழல் துறை, ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை, இது வந்து பர்டிகுலர்லி ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், காந்திராஜ் மினிஸ்டர் ஃபார் கோஆபரேஷன், கோஆபரேட்டிவ்ஸ் வந்து கூட்டுறவு துறைக்காக, விஜன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில் துறை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ஜெகதீஸ்வரி இவங்க சமூக நலத்துறை, பெண்கள் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி, ராஜேஷ்குமார் இவர் டூரிசம், இவர் காங்கிரஸை சேர்ந்தவர். விஜய் பாலாஜி கைத்தறி காதி நெசவுத்துறை, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இவர் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவைத்தலைவராக இருந்த சபாநாயகராக இருந்த தனபாலுடைய மகன், இவர் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் துறைக்கு வராரு. விஜய் தமிழன் பார்த்திபன் இவர் வந்து போக்குவரத்து துறை, ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை, இவர் ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பி விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. இதுல சுவாரஸ்யமானது என்னன்னா, இவர் வந்து பி விஸ்வநாதன் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், ஆனால் பொது தொகுதியில் நின்று ஜெயித்த ஒரே நபர். இப்ப அந்த விதத்துல பார்த்தா பள்ளிக்கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறை இரண்டும் பட்டியலினத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுடைய கையில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குமார் இவர் வந்து செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை. தென்னரசு அயல் நாடு வாழ் தமிழர்களுக்கான துறை. சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. முகமது ஃபர்வாஸ் இவர் தான் தவிக சார்பில் இருக்கும் ஒரே முஸ்லிம் அமைச்சர். இவர் வந்து லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், தொழிலாளர் நலத்துறை. இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் அமைச்சரவையில் சேர்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது. அப்ப இன்னொரு முஸ்லிம் அமைச்சர் வருவார். அப்ப ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அல்லது முதல்வர் கையில் இருந்தோ அல்லது வேறு பிற அமைச்சர்களிடமிருந்தோ ஏதோ ஒரு துறை அவருக்கு தருவார்கள். முக்கியமாக அந்த இன்னும் ஒரு துறை வந்து அந்த மைனாரிட்டி சிறுபான்மை நலத்துறை, அது இன்னும் யாருக்கும் தரல அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து இவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும்னு என்னுடைய யூகம். அது சரத்குமார் அவர் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை. மரி வில்சன் இவர் வந்து நிதியமைச்சராக ஆகிறார். மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஓரளவுக்கு நல்ல படித்த பின்னணி வைத்திருக்கிறார். JPR கல்லூரி பல்கலைக்கழகத்தை நடத்தி கொண்டிருப்பவர். இவருக்கு வந்து ஒரு கனமான துறை இது. அதை அவரால் எதிர்கொண்டு ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இறுதியாக விக்னேஷ் இவர் வந்து மதுவிலக்கு மற்றும் கலால் அல்லது ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸைஸ், ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ். இதுதான் வந்து அமைச்சர்களுடைய இலாக்காக்கள். இதில் சில சுவாரஸ்யங்கள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம இப்பொழுதைக்கு பேச வேண்டாம். 2 இடங்கள் இன்னும் பாக்கி இருக்குது. அதில் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சேரப்போவதாக அறிவித்து விட்டார்கள். அதனால் சிறுபான்மையினர் நலத்துறை, மைனாரிட்டி வெல்ஃபேர் அமைச்சகம் வந்து அந்த IUMLக்கு சேர்ந்தவருக்கு கொடுப்பார்கள் நினைக்கிறேன். வன்னி அரசு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சேருவாரா மாட்டாரா, சேர்ந்தால் அவருக்கு என்ன துறை அப்படிங்கிறது வந்து இனிதான் நமக்கு தெரிய வரும். அது நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம்.